ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது உளுந்து வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உளுந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறோம். இந்த தண்ணியை யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம நல்லா கழிஞ்சிட்டு இதை வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஜாஸ்தி விட வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா இடையில நல்லா தள்ளி விட்டுட்டே இருங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 மிளகு அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம இப்போது உளுந்து வடைக்கு உப்பு வந்து நம்ம போட்டே அரைச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டோம், நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் போட்டுட்டோம், உப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு இஞ்சி பிடிக்குன்னா இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இஞ்சி ஆட் பண்ணல, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து கையில் வந்து அடிச்சிங்கன்னா நல்லா பஃபியாக வரும். ஏன்னா ஆல்ரெடி வந்து கிரைண்டரில் அரைச்சதுனால இந்த மாதிரி இருக்குது. இது வந்து என்னென்னா நல்லா பஃபியாக வர்றதுக்காக இப்படி பண்ணுறது. இதே வந்து நீங்கள் மிக்சியில் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா வந்து வடை வந்து நல்லா உப்பி வரும். இப்போது நம்ம உளுந்து வடை செஞ்சிடலாம். அதுக்கு ஆயில் விட்டுக்கலாம். உளுந்து வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நடுவில் ஓட்டை போட்டுட்டு அப்படியே போட்டுக்கலாம். இது அப்படியே கையில் அப்படியே இந்த மாதிரி பிடிச்சிங்கனாவே கரெக்டாக வந்துடும். இது அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. வடை நல்லா வெந்துடுச்சு, பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். உளுந்து வடை ரெடி. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் உளுந்து வடை எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் நீங்களும் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.